கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிங்க சத்தமா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து. அப்படியே நிறுத்துங்க. நாம் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா? ஜனங்கள் எதை கேட்கலையா? வார்த்தைகளை கேட்கவில்லை. யார் வார்த்தை கேட்கல? திரும்ப அந்த முதல் பகுதி வாசிப்போம். இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து. என்ன சொல்றது? இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாய பிரமாணத்திற்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வர பண்ணுவேன். நம்ம நினைப்பு தான் எல்லாத்துக்கும் காரணமே. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் எனக்கு வரும். நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், தப்பா நினைச்சா நல்லது நடக்கிற மாதிரி தெரியும், ஆனால் தப்பாக தான் வந்து முடியும். ஆமேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் வார்த்தையை நீங்கள் கேட்கலன்னா, நீங்கள் என் நியாயப்பிரமாண வசனத்துக்கு நான் கொடுத்த வசனத்துக்கு செவி கொடுக்கலன்னா, நீங்கள் கேளாமல் இருந்து செவி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் நினைவுகளின் பலனை தான் நான் உங்களுக்கு தருவேன். எத்தனை பேருக்கு ஆசை நான் ஆண்டவர் நினைவின் பலனாகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்? எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்க போறீங்க? என் ஆண்டவர் நினைவுகளின் பலனாகிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அப்ப அவருடைய நினைவு என்ன? தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பது, தம்முடைய ஜனங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பது, தம்முடைய ஜனங்களை சுகமாய் பலனாய் இருக்க வைப்பது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை விட தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அதுதான் அவருடைய நினைவு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஒரு ஆமீன் சொல்லலாமே? நம்ம ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற நினைவு என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் நான் என்ன செய்யணும், என் ஜனங்களை நான் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அதனால தான் அவர் ஒவ்வொரு ஜபத்துக்கும் அவர் வராரு. நீங்கள் கூடும்போதெல்லாம் அவர் ஏன் வராரு தெரியுமா? அவங்களை ஆசீர்வதிக்கணும். என் பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஆனால் நம்ம அதை விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற பெரிய வாக்கட்டெல்லாம் போய் என்ன பண்ணிக்கிறோம்? என்ன ஆசீர்வதிங்கோ, என்ன ஆசீர்வதிங்கோ அப்படி என்ன பண்ணுறோம்? நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு மனுஷன் கால்களில் போய் விழுகிறோம். ஆனால் ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் மாத்திரம்தான். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் படைத்தவரால் மட்டும்தான் நம்ம ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது வேண்டுமானால் முதல் காரியம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய வசனத்துக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிய வேண்டும். ஆமென்.